பிழைப்பது என்பதுதான் ஓரளவுக்கு நன்மையான வாய்ப்புகளை தரும். அதே போல ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்களுக்கு மனைவி என்பது ஒரு பிரச்சனைக்குரிய அம்சமாகவே தான் இருக்கும். ஒன்று மனைவிக்கு ஏதேனும் ஒரு நோய், மனைவிக்கு ஏதேனும் ஒரு மருத்துவ செலவு, இப்படி ஏதேனும் வந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. இவர்களுடைய வீட்டிலே ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், கன்னி இந்த ராசி லக்னங்கள் கட்டாயம் இருக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே, இவற்றை தீர்ப்பதற்கு ஏதேனும் வழிகள் உண்டா ஐயா என்றால் அற்புதமான வழிகள் இருக்கிறது. இவர்களுக்கான குபேர யோகத்தை நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய அற்புதமான இடம் திருவாரூர் தியாகராஜர் கோயில்தான். நீங்கள் திருவாரூர் தியாகராஜ கோயிலுக்கு சென்று அங்கு அவரை வணங்கி நீங்கள் அவருக்கு மனம் உருகி வணங்க வேண்டும். நண்பர்களே, வணங்குதல் என்றாலே ஒரு கோயிலுக்கு சென்றால் அவரை மனம் உருகி வழிபட வேண்டும். எதற்காக நெய் கொடுக்க சொல்கிறோம்? நெய் எப்படி உருகி எண்ணெய் ஆகி அப்படியே ஒளியாக தன்னை மாற்றுகிறதோ அப்படி உங்கள் மனம் சாமியின் மேல் நிலைக்க வேண்டும். அப்படி திருவாரூர் தியாகராஜ